அடுத்து மாநில இளைஞர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் பிரேம்குமார் அவர்கள் உரையாற்றும். அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் பேசுவாங்க. நான் இப்ப என்ன பேசணும்னு நினைக்கிறேன்னா, நம்ம புலியால இருக்க பிரச்சனைய பேசணும்னு நினைக்கிறேன். நம்ம புலியாலுக்கு இதுவரைக்கும் நம்ம எம்எல்ஏ வந்திருக்காப்ல, எத்தனை முறை வந்திருப்பாப்ல, எதுக்காக வந்திருக்காப்ல? இங்க இருக்கிற நம்ம அண்ணன் தம்பி அத்தனை பேரும் கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. வந்தா ஒண்ணு இறப்புக்கு வருவாரு, இல்லைன்னா கல்யாணம் காதுகத்துக்கு வருவாரு. என்னைக்காவது ஒரு நாள் நம்ம மக்களை சந்திச்சு உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இருக்கான்னு கேட்டு வந்திருக்காரா? நம்ம என்னைக்காவது அதை கேட்டிருக்கோமா? இந்த இடத்துல எத்தனையோ முறை நின்று நம்ம வாங்குடி ஐயா நமக்கு வாக்கு கேட்டவர் தானே, நம்ம வாக்கு கொடுத்தவங்க தானே. யார் இந்த இடத்துக்கு வரல? திமுக வரலையா, அதிமுக வரலையா, காங்கிரஸ் வரலையா, பாஜக வரலையா? இப்ப புதுசா அண்ணன் பிரபு வேற வருவாரு, அவர் எல்லாம் செய்வோம் சொல்லுவாரு, அதையும் நம்ம கேட்க தான் போறோம். இந்த இடத்துல நமக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனைகளை கேட்டு ஒவ்வொரு நாளும் எவ்வளவு முறை இந்த நாம் தமிழர் கட்சி இங்க நின்று நம்ம போராட்டம் நடத்திருக்கோம். நாங்க நடத்தியிருக்கோம். எங்களை நீங்க ஒரு நாளும் ஒரு பொருட்டா நீங்க நினைச்சதே இல்லை. இன்னைக்கு உங்களுக்கு கிடைச்சிருக்க மிகப்பெரிய வாய்ப்பு என்னன்னா, என் அண்ணன் சீமான், நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் காரைக்குடியில நிக்கிறாரு. இது எல்லாருக்கும் கிடைச்சிருக்க வாய்ப்பு. இந்த முறை அவரை நீங்க ஒருபோதும் தவற விட்டுறாதீங்க. இந்த முறை கண்டிப்பா விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போட்டு அவரை சட்டமன்றத்துக்குள்ள அனுப்புங்க. இந்த இடத்துல நாங்க நின்று கேள்வி கேட்கிறோம். அண்ணன் பண்ணலைன்னா நாங்க நின்று இந்த இடத்துல ஏன் எங்களுக்கு பண்ணி கொடுக்கல, உங்களுக்காக இதே இடத்துல நின்று நாங்க ஓட்டு கேட்டோமே நாங்க கேள்வி கேட்கிறோம். எண்ணற்ற பிரச்சனைகள் புலியால எவ்வளவு பிரச்சனை இருக்கு. சாலை பிரச்சனை தொட்டாலே நம்ம ஏரியா முழுக்க சாலை பிரச்சனை தாங்க. எந்த சாலை சரியா இருக்கு நமக்கு சொல்லுங்க. ஒரு இடம், இந்த நம்ம நிக்கிற இடத்துக்கு பின்னாடி இருக்கிற இந்த ஊரணி எப்படி இருந்த ஊரணி, இதை யாராவது ஒரு ஆள் யோசிக்கிறோமா? நம்ம இந்த ஊரணியை யாராவது யோசிக்கிறோமா? இதை பயன்பாட்டில் இருக்குமா? அந்த ஊரணி யாராவது அதுல போய் ஒரு முகங்கழுவ யோசிப்பீங்களா? சொல்லுங்க. எவ்வளவு பிரச்சனைகள். இங்கிட்ட இந்த வீதியில நம்ம போனோம்னா இங்கிட்ட ரோடு, இங்க புலியால் அங்க அரசு பள்ளிக்கு போனோம்னா அங்கிட்ட ரோடு பிரச்சனை, மெக்கேல்பட்டி போனா ரோடு பிரச்சனை, இங்கிட்ட காமராஜர் நகருக்கு போனா ரோடு பிரச்சனை. எல்லாமே நமக்கு ரோடு பிரச்சனை, தண்ணி பிரச்சனை, கரண்ட் பிரச்சனை. இங்கிட்டலாம் எங்க ஊர் சைட்லாம் போக முடியாது. எல்லா போஸ்ட் மரமும் 45 டிகிரில தான் இருக்கும். எந்த போஸ்ட் மரமே நேரம் இருக்காது. பிரசிடண்ட்டுக்கு போன் பண்ணா அதுவும் இல்ல. இப்ப ஒண்ணு சொல்லிடுவாங்க, நாங்க ஆட்சியில இல்ல, எங்களுக்கு பீரியட் முடிஞ்சிருச்சு, நாங்க ஆட்சியில இல்ல, இனிமே நாங்க என்ன பண்றது, இனிமே எங்களை நீங்க திரும்பி ஜெயிக்க வைங்க நாங்க பண்றோம். 5 வருஷமா நின்று 5 வருஷமா சொல்லி எதுவுமே இது வரைக்கும் பண்ணல. இந்த மாதிரி நாங்க சொல்றோம், உறுதியா செய்வோம். எங்க அண்ணனை வச்சு கண்டிப்பா இந்த மக்களுக்கு உறுதியா செய்வோம். அண்ணன் செந்தமிழன் சீமான் எந்த தொகுதியிலும் நிக்காத நம்ம காரைக்குடி தொகுதியை தேர்ந்தெடுத்து நின்றுக்காரு. உங்களை நம்பி அவரை பெருவாரியான வாக்குல ஜெயிக்க வச்சு அவரை சட்டமன்றத்துக்குள்ள அனுப்புங்க. நம்ம காரைக்குடி முன்னுதாரண ஒரு சட்டமன்ற தொகுதியா மாறும். இது எல்லா தொகுதிக்கும் ஒரு முன்னுதாரணமான தொகுதியா நம்ம காரைக்குடி இருக்கு. கண்டிப்பா அண்ணன் செந்தமிழன் சீமானுக்கு விவசாய சின்னத்தில் ஓட்டு போட்டு வெற்றியடைய செய்து சட்டமன்றத்தில் அனுப்ப வேண்டும் என்று புலியால் கிராம மக்களிடம் உங்கள் மகன், இந்த மண்ணில் பிறந்தவன் உங்கள் மகன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நாம் தமிழர்.